டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்டான பேக்கரி ஸ்டைல் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேக் செய்கிறது இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டம் நினச்சிருந்தீங்கன்னா அதை இன்னைக்கோட விட்டுருங்க. இனிமேல் கேக் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். இன்னைக்கு இந்த கேக் பார்த்தீங்கன்னா மைதா கோதுமை மாவு எதுவும் இல்லாமல் செய்ய போகிறோம். அதை விட முக்கியமாக இதை எப்படி வேக வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம். அதனால் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப், அதாவது 125 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறோம். வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் தயிர், அதாவது 125 ml புளிக்காத தயிர் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துடலாம். தயிரை நீங்கள் வீட்டில் ஊற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா லேசாக விஸ்க வச்சு நல்லா நைஸாக இது பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த எண்ணெயையும் தயிரையும் விஸ்க வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கலக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்ததை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக ஒரு சின்ன மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிடுவோம். அதில் 1/4 கிலோ சீனி, அதாவது 280 கிராம் சீனி எடுத்து இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த சீனியை எவ்வளோ நைஸாக அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த சீனி பவுடரையும் ஏற்கனவே நம்ம கிண்டி வச்சுருக்கிற அந்த பவுல்லையே சேர்த்துக்கலாம். சீனி பொடியை இதில் சேர்த்தாச்சு. இதை அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய், தயிர், சுகர் பவுட்ரு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கரைச்சிக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சிடணும். இந்த இடத்துலையவும் அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்குறோம். இப்போ இதை நம்ம சீக்கிரம் கரையிறதுக்காக தான் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்குறோம். நம்ம அப்படியே முழுசாக சேர்த்தோம்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா சீனியை கரைச்சாச்சு. ரைட்டு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பால். இப்போ இதில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு, அதாவது 1/4 லிட்டர் பாலை எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்குறோம். அந்த பாலை இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுலாம். இது எல்லாமே அந்த சீனி பவுடரு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இதோடையும் நல்லா கரைஞ்சிடணும். இப்போ பாலை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சீனி பவுடர் அடித்த அதே மிக்சி ஜாரில் ரவையை சேர்த்துக்க போகிறோம். இந்த ரவை பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு, இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்கும். இப்போ இந்த ரவையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரவையை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஃபைன் பவுடரை அடிக்க முடியுமோ அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை அந்த பவுலில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்செடுத்த மொத்த ரவையுமே அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுலாம். கட்டிகள் இல்லாத அளவுக்கு மொத்தமாக நல்லா கரைச்சி விட்டுறணும். சின்ன சின்ன கட்டிகள் வரும். நம்ம விஸ்க வச்சு விடாமல் கிண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ நம்ம ரவையை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்துட்டு அடுத்ததாக இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கரைச்சி விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டோம். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இப்போ அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறினதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கிடுவோம். மற்றதான் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிடுவோம். இந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்தாதான் நமக்கு வந்து அந்த கேக் வந்து நல்லா உப்பி உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். எசன்ஸ் இருந்தால் சேருங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆப்ஷன் தான். நான் இது சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கேக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/4 கப் பால் ஊற்றிடுவோம். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் இருக்குது, ஒரு 50 மில்லி. இப்போ இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இப்போ நம்ம சேர்த்த அந்த பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா இதில் கரைஞ்சிடணும். விடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா எல்லாமே எப்போவுமே நம்ம வந்து ட்ரேயில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். முதலே ஊற வைக்கும் போது சேர்த்துடக்கூடாது. அதனால தான் நம்ம இப்போ இதை கடைசியாக சேர்த்துருக்குறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. சரி, இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும். நம்ம சொன்ன பாலோட அளவுகள் என்ன, தயிர் இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ இது நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ இதில் கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா துட்டி ஃப்ரூட்டி.
இது வந்து பேக்கரி கடைகளில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது ஒரு 50 கிராம் எல்லா கலர்லையும் கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கேக் நல்லா பேக்காகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கலரோடு சேர்த்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடிச்சு சாப்பிடும்போதும் அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த டுட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்தாச்சு, இது அப்படியே இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த கேக் வேக வச்சு எடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்குறோம். இப்போ இதில் அந்த பாத்திரத்தில் மட்டும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கேக் டின் இருந்தால் அதுலேயும் பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கீழே பாத்திரத்தில் மட்டும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பரை இந்த மாதிரி அதில் விரிச்சிடுவோம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதை விரிச்சிடுவோம். இந்த பட்டர் பேப்பரை போட்டுட்டு மேலேயும் அப்படியே எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம கேக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவை இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. அந்த பட்டர் பேப்பர் சைடுலலாம் போட வேண்டியதில்லை, நமக்கு பாத்திரத்தில் மட்டும் போட்டாலே போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2-3 தடவை ஷேக் பண்ணி விட்டுறலாம். அதில் இருக்கிற சின்ன சின்ன பபுள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத ஆகாத தோசைக்கல் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு சின்ன பர்னரில் வச்சுக்கிறோம், கரெக்டாக இருக்கும். அந்த பர்னரில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை வச்சு நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த பேனை தூக்கி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே டுட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சம் தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது. இது வழியாக நமக்கு அந்த ஹீட் எல்லாமே வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு அப்படியே அதை மூடி விட்டுடலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லாத மூடி இருந்தாலும் நீங்கள் மூடி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது அந்த சின்ன பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் இது வேகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுப்பை இதை விட அதிகமாக வச்சோம் அப்படின்னா ஹீட் அதிகமாக என்ன ஆகுனா சைடில் ஃபுல்லாக சீக்கிரம் வெந்துடும். ஆனால் உள்ளே வந்து வேகாமல் அந்த லிக்விட் அப்படியே இருக்கும். இப்போ இது மெதுவாக வெந்து வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு 50 நிமிஷம் ஆச்சு. இது எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். சின்னதாக இந்த மாதிரி குச்சி இல்லைனா ஒரு கம்பி இருந்தது அப்படின்னா சென்ட்ரலில் குத்தி பார்ப்போம். சென்ட்ரலில் வெந்திருந்தால் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு எதுவுமே அந்த குச்சியில் ஒட்டலை, நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருவோம். ஆறதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை அப்படியே கிழிச்சு மெதுவாக எடுத்துடலாம். இப்போது பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்களாக வெட்டி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான ரவா கேக்கு ஜம்முன்னு தயாராகிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். ரவையை வச்சு இப்படி ஒரு கேக்கு செய்யலாமா அப்படின்னா சூப்பராக செய்யலாம். பொதுவாக கேக்கு செய்யும்போது நமக்கு நிறையா அதில் ஒரு பிரச்சனை வரும். இன்றைக்கி அந்த ரவா கேக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அருமையாக உங்களுக்கும் பக்கா வரும். நீங்களும் ஒரு சூப்பரான கேக்கு செய்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.